இவ்வளவு பெரிய போராட்டங்களில் மாதர் அமைப்புகள் ஈடுபட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை நம்ம கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த கொஷின் பண்ணுற இடம் என்ன ஆகுது அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தால், அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தால் உண்மையிலேயே மாதர் அமைப்புகள் தான் வந்து போராடணும். பெண்களுக்கான குற்றங்கள் நடக்கும்போது பெண்கள் தான் அதை கேட்கணும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் நடக்கும்போது பெண்கள் தான் அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ளே தொடர்ச்சியாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் எங்கே நடந்தாலும் யார் வேணாலும் கேட்கலாம். இந்த மாதிரி மாதர் அமைப்புகள் தொடர்பாக கேள்வி எழுப்பின நீங்களுமே கூட மாதர் சங்கம் தான் வரணுமா, ஏன் நான் வந்து கேள்வி கேட்கக்கூடாதான் அப்படின்னு கூட முன்னாடி வந்து கேள்வி கேட்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்குலாம் அந்த மாதிரியான மனநிலையே வரதே கிடையாது. நம்ம வந்து எங்காவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மாதர் சங்கம் வருமா அப்படின்னு ஓரமாக சேரை போட்டு உட்காந்து ட்விட் போட்டு அவங்கள கொஷின் தான் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர நாம் அவங்களுக்கு பக்கபலமாகவோ இல்லை வந்து அவர்களுக்கு துணையாகவோ நீதிக்காக போராடக்கூடிய மனநிலைக்குள்ளே நம்ம வரவே இல்லை. அதனால் வந்து மாதர் அமைப்புகளை இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கு முன்பாக உண்மையிலேயே நமக்கு சமூக அக்கறை என்பது இருக்கா, அப்படி இருந்தால் இந்த அமைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதிராக நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோமா இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எதிராக போராட வரக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே நம்மளே கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது.